Hello everyone, welcome to Soul of Medico. இது ABCD reaction series day 2. ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு ABCD reactions பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலை வந்து ஜிங்க் டஸ்ட்டோடு ரியாக்ட் பண்ணும்போது ஏங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு NaOH ப்ரெசன்ஸில் இந்த காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணும்போது பிங்கிறது ஃபார்ம் ஆகுது. நம்ம A and B வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து சிம்பிளான ரியாக்ஷன். ஃபினால் இருக்கு இல்லையா, ஃபினாலை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் டஸ்ட்டோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பென்சின் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிளான ரியாக்ஷன். என்ன ஆகும், இந்த ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு வந்து எடுத்துக்கும். ஏன்னா அது ஒரு மெட்டல் இல்லையா, மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஜிங்கை அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடும். Z and O வெளியில் போயிடும், நம்மளுக்கு பென்சின் ஃபார்ம் ஆகும். செகண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். அங்கே என்ன நடக்கும்னா C6H5OH. நெக்ஸ்ட் அந்த பென்சாயில் குளோரைடு இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பி எழுதணும். Cl C டபுள் பாண்ட் O C6H5 எழுதிக்கலாமா. இதை வந்து NaOH ப்ரெசன்ஸில் நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய HO இங்கே இருக்கக்கூடிய Cl வெளியில் போயிடும். மீதிய காம்பவுண்ட்டை எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய B. இதோடைய பேர் என்ன அப்படின்னா, இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஸ்டர். அதனால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் பென்சோயேட் அப்படிம்பாங்க. ஒரு ஆசிட் பேர் என்ன, பென்சோயிக் ஆசிட். அதை ஆசிடை தூக்கி ஓயிக் ஆசிடை தூக்கி ஏட் அப்படின்னு போட்டணும், பென்சோயேட் போட்டணும். இங்கே ஃபினைல் இருக்குது, அதனால் ஃபினைல் பென்சோயேட். சப்போஸ் அங்கே மெத்தில் இருந்ததுன்னா அங்கே வந்து மெத்தல் பென்சோயேட் சொல்லுவோம், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபினைல் இருக்கிறனால ஃபினைல் பென்சோயேட் சொல்லிக்கிறோம். சப்போஸ் இங்கே வந்து மெத்தில் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபினைல் அசிட்டேட் சொல்லுவோம், ஃபினைல் அசிட்டேட் சொல்லுவோம், இல்லைன்னா ஃபினைல் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட எஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க. இது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் பென்சோயேட். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பென்சினு, பி வந்து பார்த்தீங்கன்னா பென்சோயேட். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நேமிங் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். செகண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், ஒரு நேமிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற காம்பவுண்ட், இந்த ஏங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு எத்தனால், C2H5OH. இது வந்து எத்தனால். இந்த காம்பவுண்ட் அதாவது C2H5OH இருக்கு இல்லையா, இந்த C2H5OHஐ நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது K2Cr2O7, இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு ஒரு ஆல்டிஹைடாக மாற்றும், அசிட் ஆல்டிஹைடாக. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகும். ஏன்னா வந்து இது பிசிசி மாதிரி கிடையாது, பிசிசியில் மட்டும்தான் வந்து மைல்ட் ஆக்சிடைசிங், இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங். அதனால் எத்தனால வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆக்சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ ஏங்கிற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். பிங்கிற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்கிற காம்பவுண்ட் வந்து அசிடிக் ஆசிட். இந்த பிங்கிற காம்போனண்ட்டை நீங்கள் CaOH இதோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. இந்த காம்பவுண்ட் வந்து என்ன கிடைக்குங்க, இது ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் வந்து பாருங்கள், CaOH2 டைஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட் வந்து எடுத்துக்கோ, இந்த மாதிரி எடுத்துக்கோ, ஓகேவா. HOHC. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஆயிரும். இங்கே வந்து H2O வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும், இங்கே H2O வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். மீதிக்கு என்னவாக இருக்கும், மீதி என்ன ஃபார்ம் ஆகும், C டபுள் பாண்ட் O CH3. நெக்ஸ்ட்டு C டபுள் பாண்ட் O CH3, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காம்பவுண்டு C. இதை வந்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுனா இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுங்கிறாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறேன். என்ன ஆகும்னா நீங்கள் ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஆயிரும், CaCO3. இது வெளியில் ஆயிரும். இந்த மெத்தில் குரூப் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு அசிட்டோனும் CaCO3 ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியாதது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த A to B எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிடாக மாறும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸோட ரியாக்ட் பண்ணுறோம்னாவே ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ்னால் ஒரு சால்ட் ப்ளஸ் வாட்டர் எலிமினேட் பண்ணுமா. ஸோ 2 மாலிகுல்ஸாக வாட்டர் வந்து நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடியது தான் அந்த சால்ட்டு, இந்த அதாவது கால்சியம் சால்ட் ஆஃப் ஆசிட். இந்த கால்சியம் சால்ட் ஆஃப் ஆசிடை ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா கேட்டு உங்களுக்கு A to D வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த Dங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிட்டோன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்,
நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டேட் 3ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.